பறவை பூமியை சுற்றி பறந்து 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 வந்து, இதை பூமின்னு வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் இதை பூமின்னு நினச்சிக்கோங்க. இதை சுற்றி பறந்து பறந்து வந்து இப்படி டச் பண்ணி, மறுபடியும் பூமியை சுற்றி சுற்றி பறந்துட்டு வந்து இப்படி டச் பண்ணி, மறுபடியும் பூமியை சுற்றி பறந்து பறந்து வந்து இப்படி டச் பண்ணி, யார? பூமியை. இப்படி பூமியை டச் பண்ண அந்த டச்சுக்கு இந்த பூமி எல்லாமே கூட கிரிக்கெட் பால் மாதிரி ஆயிட்டா. பரலோகத்தில் அது ஒரு நாளா. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதாங்க? ஒரு பக்தன் என்ன சொல்றாருன்னா, பறவை இப்படி தன்னோட காலில் இப்படி டச் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து மறுபடியும் டச் பண்ணா, அந்த தொடுதலால பூமி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு இவ்வளவு பெரிய பூமி ஒரு டென்னிஸ் பால் மாதிரியோ கிரிக்கெட் பால் மாதிரி ஆறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குமோ அது பரலோகத்தில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு சாதாரண அளவீட்டுக்காக இதை சொல்லியிருக்கார். இப்ப சொல்லுங்க, எத்தனை காலம் அங்கே வாழ போறோம்? அப்ப சில பேருக்கு இன்னைக்கு அது அவ்வளவுதான், அதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லையோனோ. கவனிங்க, அங்க சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, அங்க பசியும் இல்லை, வரதட்சணையும் இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் இல்லை, சுகர் வியாதி மாதிரி அங்க வியாதி இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை. யுக யுகமாய் நீ தேவ சந்நிதியிலே இருக்க போகிறாய். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை தேடாதீங்க. இவற்றை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவ சந்நிதியிலே நாம் வந்து ஜெபித்து விண்ணப்பம் பண்ணும்போது எஸ் என்று சொல்லுவார், நோ என்பார், அல்லது வெயிட் என்பார். ஆனா நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொன்னா, தேவ சந்நிதிக்கு வந்து மறுபடியும் அழுது அடம் பிடிக்கும் போது சில சந்தர்ப்பங்கள்ல எவைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்திற்கு விரோதமாக தேவன் எந்த நிர்ணயமும் எடுக்க மாட்டார். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, போஜனம் செய்தார்கள், தேவன் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், ஆனால் மாமிசம்தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. யாரு? எகிப்து ஜனங்கள். தங்களிடம் உள்ளவைகளிலே திருப்திப்படாமல் இல்லாதவைகளுக்காக பதறி அடித்துக் கொண்டு தேவனை மிகவும் சோதித்தார்கள். தேவன் எங்களை கண்டுகொள்வதே இல்லை, தேவன் உண்மையாய் நம்மை நேசிப்பதில்லை, நேசித்தா நமக்கு மாமிசம் கொடுக்கலாமே, நல்ல ஆகாரம் கொடுக்கலாமே, அப்படியெல்லாம் சொல்லி தேவனை மிகவும் காயப்படுத்தினார்கள். எனவே என்ன செய்தார் என்றால், நான் உங்களை நேசிக்கிறேன்யா, அதுக்குதான் அற்புதமான ஒரு இடத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கேன், பாலும் தேனும் ஓடுகின்ற பூமியை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறேன், அல்லது வாக்குத்தத்த பூமியை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதை பற்றி நீங்க கொஞ்சம் யோசிங்க. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள், போராடுங்கள். அதை விட்டு இந்த குப்பைகளுக்காக, இந்த காய்கறி கூட்டு பொரியல் மாம்சங்கிறதுக்காக நீங்க பிரயாசப்படுறது சரியில்லை. ஆனால் அவர்கள் விலையேற பெற்றவைகளை மறந்து விலையே இல்லாதவைகளுக்காக முறுமுறுத்த போதோ, சரி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கேட்டவைகளை தேவன் என்ன செய்தார்? கொடுத்து விட்டார். கொடுத்த பிறகு அவைகளை அனுபவித்தார்களா என்றால் இல்லவே இல்லை. காரணம் என்ன? அவர்கள் ஜீவனிலே ஒரு களைப்பை உண்டாக்கினார். அதாவது அவங்க சாப்பிட்றாங்களே தவிர மாம்சத்தை அதை அனுபவிக்க முடியல, அதுல ஆனந்தப்பட முடியல. பிளேட் நிறைய போட்டுக்கிறாங்களே தவிர, சாப்பிடுறாங்களே தவிர திருப்தி மாத்திரம் இல்லவே இல்லை. சாபம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலே தேவன் வேண்டாம், நாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் போது தேவன் அது வேண்டாம் என்று சொல்லுகிற போது, சரி ஆண்டவரே என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். வற்புறுத்தி அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், வற்புறுத்தி அதை சாதிக்கணும் அப்படின்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அது ஏன்னா, வற்புறுத்தி நீ பெற்றுக்கொள்ளணும் சாதிக்கணும்னு நினைக்கும் போது சில சமயங்களில் உன் கையை நீயே சுட்டுக்குவே. உனக்கு தேவையானவைகளை, நீ கேட்டவைகளை உன் கைக்கு அது கிடைக்கும்படி செய்வார். ஆனா அதை அனுபவிக்க முடியாது, சந்தோஷப்படவும் முடியாது. தேவன் வேண்டும் என்று நினைத்து உனக்கு அருளி செய்பவைகளை பெற்றுக்கொள்ளும் போது நீ சந்தோஷப்படுவாய், அதை அனுபவிப்பாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். இது தேவன் நினைக்கிறீங்களா? அல்லது நான் இஷ்டப்படுறதுதான் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே கூட
நான் நினைக்கிறத தேவன் தர வேண்டும் என்று நினைப்பது தேவ சித்தம் அல்ல. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு வீட்டிலே எந்த பிள்ளை பலவீனமாக இருக்கிறானோ அந்த பிள்ளை மீதுதானே தாய் மனது தந்தை மனது இருக்கும். அதே போல வாழ்க்கையிலே தோற்று போயிருக்கிற, படிப்பிலே தோற்று போயிருக்கிற, அல்லது எந்த விஷயத்தில் ஆண்டவரே தோற்று போயிருந்தாலும் தோற்றுப்போன எங்கள் மீதுதானே ஆண்டவரே உம்முடைய அக்கறையெல்லாம், உம்முடைய சிந்தையெல்லாம் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டு நீர் எங்களை மிகவும் நேசிக்கிற தேவன் என்றும், வெறுமையான வாழ்க்கைகளை கண்ணோக்குகிற தேவன் என்றும், ஒளியேற்றுகிற தேவன் நீர் என்றும், பாலைவனம் போல் இருக்கிற வாழ்க்கைகளை ஆறுகளைப் போல மாற்றுகிற தேவன் என்றும், ஆண்டவரே இருள் நிறைந்து கிடக்கிற வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற ஒளிதரக்கூடிய வாழ்க்கையாய் தருகிறவர் என்றும், ஆண்டவரே இந்த வேளையில உணர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். அதேபோல இந்த வேளையிலும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தரிசிங்க ஆண்டவரே. அவருடைய பலவீனங்கள் என்னவோ என்பது அவர்களை காட்டிலும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்கள் என்ன, எங்களுடைய குறைவுகள் என்ன, எங்களை விட உமக்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர். எனவே எங்கள் அன்பின் அப்பா, எங்கள் பலவீனத்திலே பலத்தை அருளி செய்யுங்க, எங்கள் சுகவீனத்திலே உம்முடைய சுகத்தை அருளுங்க, எங்களுக்குள் உம்முடைய சாயலை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.